ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் நிச்சயமாக நல்ல வழியாக பிறக்கும், நம்பிக்கையாக இருங்க. அதில் ஒரு வழி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் வாய்ப்புகள் எதனால் வழியில் பின்னாக வரும். வர வாய்ப்புகளை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றுறது, எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகிறது, அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஓகேவா? சரி, பார்த்துடலாம். ஸோ ஜான் 15 மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜாபுக்கான அறிவிப்பு பின்னாக விட்டுருக்காங்க. ஸோ என்ன சிலபஸ் இருக்குது, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ டீட்டெயிலாக நம்ம பின்னாக பார்க்கலாம். முக்கியமாக டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ் பேலாம் பார்க்கும்போது குரூப் 4 லெவலில் பின்னாக இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. ஓகே, ஸோ என்ன ஏது ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பின்னாக சொல்லிடுறேன். ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் வேகன்சி கம்மியாக இருக்குது, நான் ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி பின்னாக யோசிக்கலாம். 10,000 வேகன்சி பின்னாக இல்லை, 5,000 வேகன்சி பின்னாக இல்லை, அந்த மாதிரி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குன்றது நிறைய பேருக்கு பின்னாக தெரியாது. நம்ம டெலகிராம் பின்னாக போஸ்ட் பண்ணி விட்டுருப்போம். பட் யூடியூப்பில் போட்டால் இன்னும் சில பேருக்கு பின்னாக தெரியலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கம்மியாக வந்திருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் போய் எழுதுறவங்க நம்மளும் போய் எழுதலாம், அந்த மாதிரி தான் எழுதுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேகன்சியால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த ஒரு வேகன்சிக்காக உங்களோட எஃபோர்ட்டை எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு பின்னாக போடுங்க. உங்கள் வாய்ப்பு நிச்சயமாக பின்னாக பறி போகாது. ஓகேவா? எப்போவுமே நான் சொல்கிறது தான், 5,000 வேகன்சியாக இருக்கட்டும், 10,000 வேகன்சியாக இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு போஸ்ட் மட்டும் தான். இது மோட்டிவேஷனுக்காக கிடையாது, ஒரு ரியாலிட்டிக்காக தான். உங்களால் எந்த அளவுக்கு போட முடியுமோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? முக்கியமாக டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ரைட்? ஓகே, பார்த்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஜான் 15 கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் February 30 கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்ட ஒரு மாதம் வந்திருக்கு. ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ என்னென்ன போஸ்ட்டில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டைப்பிஸ்ட். ஸோ டைப்பிஸ்ட் முடிச்சவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக வந்திருக்கு. டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், மொத்தமாக 4 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று டிரைவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம பின்னாக பார்ப்போம். ஓகேவா? ரைட்டு. சரிப்பா. ஸோ ஃபஸ்ட்டு இல்லை என்னென்ன வேகன்சியில் பின்னாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கேல் பே பின்னாக பார்த்துப்போம். ஸோ டைப்பிஸ்ட் பின்னாக பாருங்கள், 19,500 71,000 பின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா பேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4 லெவலில் பின்னாக இருக்கும். ஓகேவா? வேகன்சி பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டுமே 22 வேகன்சியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்ற கம்பேர் பண்ணும்போது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1, கேஷியர் 2, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மொத்தமாக 8 பின்னாக கொடுத்துருக்காங்க. இதில் 11 வேகன்சி, இங்கே 22 வேகன்சி. ஓகேவா? ஸோ காலி பணியிடங்கள் கம்மியாக இருக்குன்னு நான் திரும்ப சொல்கிறேன், அதை மட்டும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவை இதில் ஒரு போஸ்ட்டு மட்டும்தான். அந்த ஒரு போஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி வருது அது அப்புறம் பின்னாக பார்த்துக்கலாம். நீங்கள் எஃபோர்ட் போட்டால் பெட்டராக வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிற எக்ஸாம் அடுத்து வரப்போகிற குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ எந்த ஒரு வகையிலும் பாதிப்பு கொண்டு வராது. தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி பின்னாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் பின்னாக பார்க்கலாம். கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா July 1 பின்னாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த டேட் படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 18 வயசு கம்ப்ளீட்டாக பின்னாக முடிஞ்சிருக்கணும். கம்ப்ளீட்டாக அப்புறமா சொல்லிட்டாங்க. இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இந்த எல்லா கேஸ்ட் கேட்டகரிக்கும் 37 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது. முன்னாடியே பின்னாக இருக்கணும். 37க்கு ஒரு நாள் பின்னாடி போயிருக்கக்கூடாது. 37க்கு உள்ளே பின்னாக இருக்கும். ஸோ 18 to 37. ஓகேவா? அடுத்தது ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ் வராங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி எந்த கேஸ்ட்டுமே இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரிக்கு பொது பிரிவுக்கு 32 வரைக்கும் நீங்கள் பின்னாக பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் பின்னாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக ஜென்ரலாக எல்லாமே இங்கே பின்னாக வந்துடுவாங்க. ஸோ அதர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதை நீங்கள் பின்னாக பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் சப்போஸ் நீங்கள் ஒரு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி பின்னாக்க 5 இயர்ஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. சர்வீஸ் இல்லாதவங்க எக்ஸாம் பின்னாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட்டு. ஸோ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கான போஸ்ட் பின்னாக பார்ப்போம். டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி பேச்சுலர் டிகிரி பின்னாக நீங்கள் ஓகே தாங்க. எனி டிகிரி பின்னாக ஓகே. பின்னாக சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன்ஸு எது படிச்சிருந்தாலும் பின்னாக ஓகே தான். பட் இங்கே டிகிரி மட்டும் போதுமானதாக பின்னாக இருக்காது. டைப்பிங் பின்னாக முடிச்சிருக்கணும். ஹையர் கிரேடில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பின்னாக அவசியம். இப்போ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிச்சயமாக டைப்பிஸ்ட் பின்னாக முடிச்சிருப்பீங்க. நீங்கள் தாராளமாக பின்னாக பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆஃப் ஆட்டோமேஷன் பின்னாக முடிச்சிருக்கணும். இதில் ஒரு விளக்கம் பின்னாக இருக்குது. அதாவது நீங்கள் டிகிரி பின்னாக முடிச்சிட்டிங்க, டைப்பிஸ்ட் முடிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சிஓஏ நீங்கள் முடிக்கல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பின்னாக முடிச்சிக்கலாம். அது ஒரு வாய்ப்பு பின்னாக இருக்குது. இல்லை உங்கள் டிகிரி பின்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிகிரி டிப்ளமா முடிச்சிருக்கீங்க, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு விளக்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதை நீங்கள் பின்னாக பார்த்துக்கோங்க. அப்போ டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தா 22 வேகன்சி இருக்குது. அதை நீங்கள் பின்னாக பயன்படுத்திக்கலாம். எனி டிகிரி படிச்சிருந்தா ஓகே தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்க 3 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா இது ஓகே தான், அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க ஈச் போஸ்ட்டுக்கு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பின்னாக போஸ்ட் வந்து பின்னாக இல்லை. அதாவது டிஎன்பிசிக்கு 150 ரூபா தான் வந்து பின்னாக வருது, இங்கே 500 வருது, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நமக்கு தேவை ஒரு வேலை வந்து பின்னாக கிடைக்கணும். இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ மறக்காமல் இதை வந்து பின்னாக பயன்படுத்திக்குவாங்க. ரைட். ஓகே நெக்ஸ்ட். ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு அண்ட் வைவா வந்து பின்னாக உண்டு. அதாவது ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டைப் வந்து பின்னாக பண்ண சொல்லுவாங்க. நம்ம வந்து பின்னாக பார்க்கலாம். மற்ற போஸ்ட்டுக்கு டைப் வந்து பின்னாக கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் டைப்பிங் எக்ஸாம் வந்து பின்னாக போயிருப்பீங்க பார்த்தீங்களா, 10 மினிட்ஸில் வந்து வேர்ட்ஸ் வந்து பின்னாக அடிக்கும், அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வந்திருக்கும், அதை வந்து பின்னாக ஃபாலோ பண்ணிக்கணும். ரைட். ஓகே சிலபஸ் நம்ம வந்து பின்னாக பார்க்கலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 150 மினிட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 2.5 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் தமிழ் எலிஜிபிள் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 50 கொஷின் வந்து பின்னாக கேட்குறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பொறுத்த வரைக்கும் 20 மார்க் எடுத்தால் வந்து பின்னாக போதும். 10th லெவல் தாங்க, பெருசாக வந்து பின்னாக கிடையாது. 10th லெவல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானதாக வந்து பின்னாக இருக்கும். ஸோ 50 மார்க், ஒரு கேள்விக்கு 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 20 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடலாம். ரைட்டா? ஓகே நெக்ஸ்ட்டு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் 75 கொஷின்ஸு 75 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 30 மார்க். ஓகேவா? ரைட். ஸோ சிலபஸ் நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேலோட்டமாக தான் வந்து பின்னாக இருக்குது. எத்தனை பேர் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இதுக்கான சிலபஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா 10 பேர் ப்ரிப்பேர் பண்ணாலும் பயனுள்ளதாக வந்து பின்னாக இருக்கணும். நான் ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ பாருங்கள். ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 10th லெவல் தான் வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் பி பாருங்கள். டிகிரி லெவல் அப்புறமா நீ வந்து பின்னாக யோசிக்க வேண்டாம். சிலபஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் குரூப் 4 லெவல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லெவல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து பின்னாக இருக்கும். இப்போ குரூப் ஃபிலிம்ஸை வந்து பின்னாக நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, மெயின்ஸ் வந்து பின்னாக கிளியர் ஆகாமல் அந்த பின்னாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் இது ஒரு வாய்ப்பாக வந்து பின்னாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிச்சதை ரிவைஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ், கம்ப்யூட்டர் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான முழு விவரம் நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வீடியோ வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பட் நான் சொல்கிற விஷயம் தான், தயவு செய்து வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குரூப் 4 வருது, குரூப் 2 வருது, வரவும் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஓகே நெக்ஸ்ட்டு. ஸோ கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் வந்து இருக்க போகுது. அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷும் வந்து பின்னாக இருக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் வந்து பின்னாக பாருங்கள். அதாவது மினிமம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 75 மார்க்கு, மினிமம் 35 மார்க் வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் 10 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ் 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் 45 வேர்ட்ஸ் டைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். மேக்ஸிமம் 100 மார்க்கு, மினிமம் 45 மார்க். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் டைப் ரைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ ஃபான்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். MCL பாரதி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ டைப் டெஸ்ட், நெக்ஸ்ட் வைவாலாம் வந்து பின்னாக ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது எக்ஸாம்ஸ் இருக்கும், அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு, வைவாஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ போஸ்டிங் எங்கே வந்து பின்னாக போடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது மதுரை பெஞ்ச் வந்து பின்னாக போடலாம், மெட்ராஸ் வந்து பின்னாக போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் முடிச்சு போச்சு. சரியா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா டிரைவருக்கு வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து பின்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வந்து பின்னாக கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் இன்னும் வந்து பின்னாக சொல்ல, அதை ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக பார்த்துருவோம். எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறது தான், வாய்ப்புகள் எப்படி வேணால் வந்து பின்னாக வரலாம். நமக்கு தேவை ஒரு வாய்ப்பு மட்டும் தான். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானதாக வந்திருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே வந்து பின்னாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே டிரைவருக்கு வந்துருக்கு, நம்ம வந்து பின்னாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டல் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஸோ mhctn.gov.in பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கவர் ஆகிடும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி பார்ப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷே வந்து பின்னாக இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதை வந்து பின்னாக பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா 15th சேம் தான் வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணிக்கோங்க, எந்த வித்தியாசமும் வந்து பின்னாக இருக்காது. ஸோ அடுத்து நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். ரைட். ஸோ வேகன்சி வந்து பின்னாக பாருங்கள். மொத்தமாக 13 வேகன்சிங்க வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. சில பே உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து பின்னாக இருக்குது. ஸோ என்ன கேட்டகரி எவ்வளோ வந்து கொடுக்க போகிறாங்க அதை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதாவது லைசன்ஸ் வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கும், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு தகுதிகள் இங்கே வந்து பின்னாக பார்க்கலாம். அதே வயசு தான். ஸோ 18 வயசு வந்து பின்னாக இருக்கணும். 37 வந்து பின்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து பின்னாக இருக்கக்கூடாது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 32. ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே அதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th லெவல் முடிச்சு தான் வந்து பின்னாக போதுமானதாக தான் வந்திருக்கும். அதை நம்ம வந்து பின்னாக பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th லெவல் முடிச்சு தான் வந்து பின்னாக போதுமானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் படித்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். இலகுரக வாகனத்துக்கான ஓட்டுநர் உரிமம் வந்து பின்னாக கண்டிப்பாக வந்து பின்னாக வேணும். லைசன்ஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு காமனான விஷயங்கள் தான். சரிங்களா?
ஸோ எக்ஸாம்ஸ் நம்ம வந்து பின்னாக்கா பார்த்துலாம். அதே கான்செப்ட் தான். ஸோ 50 கேள்வி வந்து பின்னா கொடுத்துருக்காங்க. இங்கே 50 மார்க்கு, மினிமம் மார்க்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து பின்னாக்கா மாற்றிருக்காங்க. லைசன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லாமே காமன் தான். நம்ம என்ன சொன்னோமோ அதே கான்செப்ட் தான். ஓகே, எதுவும் வித்தியாசம் வந்து பின்னா இருக்காது. சரி, நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கலாம். ஸோ பகுதி ஆ பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பின்னாக்கா இருக்கு வந்து பாருங்கள். ஸோ ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கான முன்பான சோதனை, பார்வை திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கியவியல் மற்றும் பழுதுபார்ப்பு, இந்த மாதிரி என்ன சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிரைவர்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பின்னாக வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷில் வந்து பின்னாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? மற்றபடி நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மொத்தமாக ஒரு 16 போஸ்ட் கிட்ட வந்திருக்கு. அங்கே 22 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 40 போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கா. இந்த 40 வேகன்சியில் உங்களுக்கு எந்த போஸ்ட் வந்து பின்னாக வேணுமோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சிலபஸ் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண வீடியோ வந்து பின்னாக போடுறேன். ஒரு வாய்ப்பும் ரொம்ப வந்து பின்னாக அவசியம். எனக்கு வந்து ஒரு ஜாப் வந்து பின்னாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா ஜாபும் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். நார்த் இந்தியன் எக்ஸாம்ஸ், அதாவது ஆல் இண்டியா லெவல் நம்ம ஏன் போக மாட்டோம் அப்படின்னா, இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தி இருக்கும், நம்ம வந்து போக மாட்டோம். பட் தமிழ்நாடுக்குள்ளே ஏகப்பட்ட எக்ஸாம் வந்திருக்கு. அதை பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லா வாய்ப்பும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, என்னென்ன விஷயங்களும் வந்து பின்னாக வேணும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் வந்து பின்னாக பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.